காசி என்பவர் சிறிய நகரத்தில் வசித்து வந்தார். ஒரு நாள் அவர் தனது ஊரிலிருந்து அருகிலுள்ள நீலியம்மன் கோவிலுக்குச் சென்று பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வர திட்டமிட்டார். காலை நேரத்தில் புறப்பட்ட அவருக்கு வேலைகள் காரணமாக கோவிலுக்கு செல்வது தாமதமாகிவிட்டது. பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கும்போது இரவு ஆனது. அந்த கிராமத்தில் திருவிளக்குகள் இல்லாததால் இரவு நேரத்தில் பயணிக்க எளிதாக இல்லை. அவர் தனது சைக்கிளின் விளக்கை நேராக வைத்துக்கொண்டு இருளின் நடுவே வீட்டிற்குச் செல்வதற்காக சாலையில் பயணித்தார். இரவு 12 மணியாக இருந்தது. அதே நேரத்தில் சாலையின் ஓரத்தில் சிவப்பு நிறப்பட்டொழிந்த ஒரு பெண் கையை உயர்த்தி வழியை மறித்தாள். காசி அவளை பார்த்து, நீங்கள் யார், ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெண் துயரத்துடன், என் கணவன் குடித்துவிட்டு என்னை அடிக்கிறான், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்றாள். காசி தயக்கத்துடன், உன் வீடு எங்கே என்று கேட்டார். பெண் விரலை நீட்டி, அருகிலேயே உள்ள பெரிய குளம் தாண்டி அந்த காட்டினுள் இருக்கிறது, தயவு செய்து என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றாள். அவளிடமிருந்து குங்குமம், சந்தனம், மல்லிகைப்பூ போன்ற இனிய மனம் வீசியது. இதை உணர்ந்த காசி சிறிது குழப்பமடைந்தார். நீ இங்கேயே இரு, நான் கோவிலில் பூஜை பொருட்களை வைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாகச் சென்று கோவிலில் பூஜை பொருட்களை வைத்தார். அங்கு நின்ற பூசாரி அவரை பார்த்து, உன்னை தடுப்பதற்காகவே நீலியம்மன் அருள் வந்து இருக்கிறது. நீ அந்த பெண்ணிடம் பூஜை பொருட்களை கொடுத்திருந்தால் உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் என்று கூறினார். பூசாரி திருநீரை காசியின் நெற்றியில் வைத்து, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ யாருடனும் பேசாமல் நேராக வீட்டிற்குச் செல் என்று ஆசியளித்தார். காசி நடுங்கும் இதயத்துடன் திரும்பி வந்தபோது அந்த பெண் காணாமல் போயிருந்தாள். ஆனால் சாலையின் ஓரத்தில் சிவப்பு நிறச்சாடி ஒரு மரக்கிளையில் பட்டு தூக்கி ஆடிக்கொண்டிருந்தது. பக்கத்து பூமியில் மர்மமான ஒரு நிழல் அசைந்தது. திடீரென்று அவனுடைய சைக்கிளின் விளக்கு மங்கியது. சாலையின் இருளில் ஒரே ஒரு மெல்லிய சிரிப்பு கேட்டது. அது இயற்கையாக இல்லை, அது ஒரு சாவு மொழியின் இசை போன்றது. காசியின் உடல் சிலிர்த்து போனது. அவன் வேகமாக வீட்டிற்குச் சென்று கதவை பூட்டிக் கொண்டபோது ஒரு பெரிய காற்று வீசியது. ஜன்னல்கள் அதிர்ந்தன. வீடின் மூலைகளில் ஏதோ தேய்மானம் ஏற்பட்டது போல ஒரு தடங்கள் தெரிந்தன. அந்த இரவு அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத பயங்கரமான அனுபவமாக மாறியது. ஆனால் உண்மையான சோகம், அது முதல் அன்று வரை அவனது வீட்டின் அருகில் உள்ள மரத்திலிருந்து மெல்லிய சிரிப்பு ஒலிக்கத் தொடங்கியது.